நம்மளை பாதுகாத்து நடத்துகிற நல்ல தேவன் அவர். அவரை பாடி ஆண்டவனை பயன்படுத்துவோம். பாதுகாப்பா நெருக்கடியில் பதில் தந்தார் ஆபத்திலே, பாதுகாத்தார் நெருக்கடியில் பதில் தந்தாரே ஆபத்திலே. துணையாய் வந்தார், உதவி செய்தார், துணையாய் வந்தார், உதவி செய்தார். கைவிடா கைவிடா கைவிடா. பாதுகாப்பா நெருக்கடியில் பதில் தருவார், பாதுகாத்தா நெருக்கடியில் பதில் தந்தாரே. துதி பலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்க, பிரியமாய் ஏற்றுக்கொண்டார். நாம் செய்த நற்கிரியைகளை மறவாமல் நினைக்கின்றார். நாம் செய்த கைவிடா இயேசு, கைவிடா கைவிடா இயேசு. பாதுகாத்தா நெருக்கடியில் பதில் தந்தாரே. சமரபலா அழகை உற்சாகமா. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவா, இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவா. ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவார். என் ஏக்கங்கள் இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவா. சொல்லுங்க, ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவா. ஏக்கங்கள் மறுபடியும் சொல்லுங்க பாப்பா. ஓ, ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவா. ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவா. கைவிடா இயேசு, கைவிடா கைவிடா இயேசு, கைவிடா. பாதுகாப்பா நெருக்கடியில் பதில் தந்தாரே, பாதுகாத்தான். மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம், வரும் எழுப்புதல் நாம் காண்போம். சபரபலா சகரபலா. நம் தேவன் நாமத்தினால் கொடியேற்றி கொண்டாடுவோம். 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 கைவிடா ஓ, பாதுகாத்தா நெருக்கடியில் பதில் தந்தாரே ஆபத்திலே. பாதுகாத்தா நெருக்கடியில் பதில் தந்தாரே. ரதங்களை நம்பும் மனிதர் முறிந்து விழுந்தார்கள். ரதங்களை நம்பும் மனிதர் முறிந்து விழுந்தார்கள். கர்த்தரை நம்பும் நான் நிமிர்ந்து நிற்கின்றோ. கர்த்தரை ரதங்களை நம்பும் மனிதர் முறிந்து விழுந்தார்கள். நல்லா சொல்லுங்க. கர்த்தரை நம்பும் நான் நிமிர்ந்து நிற்கின்றோ. கர்த்தரை நம்பும் நான் நிமிர்ந்து நிற்கின்றோ. கைவிடா இயேசு, கைவிடா. நல்லா தட்டி சொல்லுங்க. இயேசு கைவிடா, கைவிடா இயேசு, கைவிடா. பாதுகாப்பா நெருக்கடியில் பதில் தந்தாரே ஆபத்திலே. பாதுகாத்தார் இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவா. இதயம் அவன் எத்தனை நம்புறீங்க?
ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் விரும்பணும். எப்போ விரும்ப வரும் அப்படின்னா இதை நீங்கள் அறியணும். ஆமாம், அதுக்காக போயிட்டு தப்பு விரும்பக்கூடாது. யார் வீட்டில் கிடக்கு நம்ம வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம எப்படி சொல்கிறாங்களே, ஆசீர்வாதத்தை விரும்புங்கள் அப்படிங்கிறார். விருப்பம் அப்படிங்கிறது நமக்குள்ள விசுவாசம். எப்படி சொல்கிறாரு, தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எண்ணங்களையும் செய்களையும் உருவாக்குகிறவர். விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குற. எண்ணமுன்னா வேற மாதிரி நினச்சக்கூடாது. இன்னொரு மொழி ஆகுது, விருப்பத்தையும் செய்களையும். அப்போ விருப்பம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், அது செயல் வடிவமும் பெற ஆரம்பிக்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து அதை நான் விரும்புகிற பொழுது, ஆசீர்வாதத்தை விரும்பணும், மேன்மையை விரும்பணும், செல்வத்தை விரும்பணும், சுகத்தை விரும்பணும். நீங்கள் விரும்புனீங்கன்னா சுகத்தை தான் நீங்கள் பேசுவீங்க. விருப்பம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்போ எல்லாவற்றையும் கர்த்தருடைய நன்மைகளை தேவன் அப்படி சொல்ல பாருங்க, நாம் அனுபவிக்கும்படி சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன் மேலேயே நான் நம்பிக்கையாக இருக்கு. எத்தனை நம்பிக்கையாக இருக்கிறீங்க? அப்போ நீங்கள் விரும்புங்க, நல்ல வீட்டை விரும்புங்க, நல்ல வாழ்க்கையை விரும்புங்க, நீடிய வாழ்வு. எங்கள் மச்சான் பாதியில் போயிட்டான் அப்படிலாம் நினைக்காதீங்க. அவன் போகட்டேன், நாம் வாழ்வோம். ஆமே, நீங்கள் வாழ்வீர்கள். கர்த்தர் நமக்கு ஜீவனும். சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் எனக்கு ஜீவனும். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஜீவனும். இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வெள்ளை முடி கருப்பாகும், கருப்பு முடி வெள்ளை ஆகும், வாழ்க்கை நல்லாவே இருக்க. 1 2 3 4 எல்லாம் எளிமையின்றி இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவா. சொல்லுங்க எல்லாரும், ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவார். ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவார். மறுபடியும் எல்லாரும், இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார். இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார். ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவார். நம் ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவார். கைவிடார் இயேசு, கைவிடார். பாதுகாத்தார் நெருக்கடியில், பதில் தந்தாரே ஆபத்திலே. சமர பலபரபா. இந்த காலம் வந்திருக்கு எல்லாருடைய வாழ்க்கையில். நம்முடைய பிள்ளைகள் விரும்புகிற நல்ல தகப்பன் இந்த வாரத்தில் எல்லாருடைய விருப்பங்கள் நிறைவேறட்டும், நன்மைகளை காணட்டும், மகிழ்ச்சியை காணட்டும், சமாதானம் காணட்டும், என் ஜனங்களுடைய வாழ்வு செழிக்கட்டும். நல்லா தட்டி பாடு எல்லாரும். கையை தட்டுக்க, கை வலி வராது. மனவாள டிசைனா பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காரு. நல்லா போடு. ஓ, பாதுகாப்பா நெருக்கடியில், பதில் தந்தாரே ஆபத்திலே. பாதுகாத்தா நெருக்கடியில், சகதல மனதரபா. பாதுகாத்தா நெருக்கடியில், பதில் தந்தாரே. பாதுகாத்தா நெருக்கடியில், பதில் தந்தாரே. கைவிடா இயேசு, கைவிடா. கைவிடா இயேசு, கைவிடா. ரதங்களை நம்பும் மனிதர் இடறி விழுந்தார்கள். ரதங்களை நம்பும் மனிதர் முறிந்து விழுவார்கள். கர்த்தரையே நம்பும் நான் நிமிர்ந்து நிற்கின்றேன். சொல்லுங்களேன், கர்த்தரையே நம்பும் நான் நிமிர்ந்து நிற்கின்றேன். சொல்லுங்க, கர்த்தரையே நம்பும் நான் நிமிர்ந்து நிற்கின்றேன். Come on, once again. கர்த்தரையே சாப்பகதா சோக்கோக்கதோல்லகரபா. கைவிடார் இயேசு, கைவிடார். பாதுகாப்பா, பாதுகாப்பா, பதில் தந்தாரே. பாதுகாப்பா, துணையாய் வந்தா, உதவி செய்தா, உதவி செய்தா. கைவிடா இயேசு, உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். நம்ம எல்லாம் சொல்லுங்க பாப்பா.
கைவிடார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆர்ப்பரிப்போமே. என்னை கைவிடாதவரேன்னு சொல்லுங்க. எங்கள் குடும்பத்தை கைவிடாதவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நைட்டு பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்க ஒரு காரியத்தை, நிறைய கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி பார்க்கும் பொழுது எல்லாமே எப்படி சொல்கிறது மாறி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ குழந்தை கரு உருவாயிடுச்சு வச்சுங்க, அது 9 மாதம் கழித்து 10ஆம் மாதம் கண்டிப்பாக அது ஏற்ற காலம் வரும்போது அது வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அதே போல தான் கர்த்தருடைய வார்த்தை. நம்ம இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு நொன்னனை தெரியும், அவரை தெரியும், அவர் 3 முறை பரலோகம் போயிருக்கிறாரு, 4 முறை நரகம் போயிருக்கிறாரு, இப்படிலாம் கேட்டு கேட்டு ஓடி இதை விட்டுட்டோம். அப்போ வார்த்தை நமக்குள்ள என்ன செய்யணும்? மனு உருவாகணும், கருவாகணும். என்ன? சகல ஜனங்களை பார்க்கணும் கர்த்தர் என்னை புகழ்ச்சியிலும். எப்படி சொல்ல? சகல ஜாதிகளை பார்க்கணும். சொல்லுங்க, சகல ஜாதிகளை பார்க்கணும். என்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வோம். சொல்லுங்க, சகல ஜாதிகளை பார்க்கணும். இதெல்லாம் கடவுளுடைய விருப்பம். இப்போ இந்த வார்த்தை குழந்தை வயிற்றில் கருவாகிற மாதிரி நம்முடைய இருதயத்தில் கருவாகணும். அது நமக்குள்ளே அப்படியே வேலை செய்யணும். ஒரு நாள் வரும். நீங்கள் போய் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியதெல்லாம் இல்லை. போட்டில் அது வாட்டில் மீன் ஏறி வரும். நாம் இதெல்லாம் நமக்கு தெரியாது. பாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ள, ஆனால் யெகோவா தேவன் எங்கள் தேவன் நம்புகிறான், எங்களை மிஞ்ச யாருமே இல்லைன்னு நம்புகிறான். விளைவு இன்னைக்கு வரைக்கும் நின்று வேலை செய்கிறான். காரணம் என்ன? கடவுளுடைய வார்த்தை நம்புகிறான். அவருக்கு நீங்கள் எது கொடுத்தாலும் ஈடாகாது. நீங்கள் கோடியை கொட்டி கொடுங்க, ஆண்டவர் உடனே ஆண்டுவாரா? இல்லை. அவரை பிரியப்படுத்துகிற ஒரே காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய வார்த்தையை நம்புறது தான். நான் நம்புகிறேன் பாஸ்டர். இல்லை, நம்பியிருந்தீங்கன்னா நாம் இன்னும் பெரிய காரியங்களை செஞ்சுருப்போம். நான் சொல்கிறேன், நம்பிக்கைங்கிறது எப்படி அந்த 45 நாள் வந்த உடனே கக்க 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 கக்கா அவள் என்ன செஞ்சுனா, தாய் அப்படி சிரிக்க ஆரம்பிக்கிறான். 3 மாதம் 4 மாதம் குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். அப்படி என்ன ஆகுது? அப்படியே நாளை இங்கிட்டு மாப்பிள்ளை வீட்டில் எதிர்பார்க்குறாங்க, பொண்ணு வீட்டில் எதிர்பார்க்குறாங்க, நண்பர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆஹா 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 ஆஹா. எப்படி ஒரு சுற்றுவல்ல ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகுதா? அதே போல் கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிப்போம்னா நமக்குள்ள, நம்முடைய உறவுகளுக்குள்ள, நம்முடைய சுற்றி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கண்ணை மூடி நம்புங்க. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களை சகல ஜாதிகளை பார்க்கணும். நேற்று இந்த வசனம் எங்கன்னு தெரியணும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நேற்று பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. சகல ஜாதிகளை பார்க்கல. சொல்லுங்க எல்லாரும், கர்த்தர் என்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வார். இந்த வாரம் முழுவதும் உருட்டிக்கிட்டே இருங்க. இது உங்களுக்குள்ள போய், இது உங்களுக்குள்ள மாம்சமாகி உங்கள் வாழ்க்கையில் மகிமையான வாழ்வை காணத்தக்கதாய் வார்த்தை உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும். ஆமே. அந்த நல்ல ஆண்டவரை பாடுவோம். எல்லாம் கைத்தட்டி அன்பரம் இயேசுவே அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களா என்னாலுமே பாடியே போற்றிடுவேன். அரமனை ஸ்தோத்தரிப்பேன், பாடியே போற்றிடுவேன். அரமனை ஸ்தோத்தரிப்பேன், பாடியே போற்றிடுவேன். பரமனை ஜீவன் உள்ளவரை இயேசு எந்தன்மை கவலை எனக்கு இல்லையே. உள்ளுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரன் என்னை நடத்தி செல்லுவார்.
ஜீவன் உள்ளவரை இயேசு அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை நடத்தி செல்லுவார். காலம் மாறினாலும் பூமி அழிந்தார் இயேசு என்றும் மாறிடார். காலம் மாறினாலும் பூமி அழிந்தார் இயேசு என்றும் மாறிடார். எந்த நேசரே அடைக்கல மாணவர் போக்கிலும் வாரத்திலும் என்னை காலம் பற்றி எந்த நேசரே போக்கிலும் வாரத்திலும் என்னை காரம் பற்றி அன்பாராம் இயேசுவே அன்பின எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களா பாடியே உலர்ந்த எலும்புகளை ஒய்க்கச் செய்தவா உமக்கு நிகரில்லையே. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்கச் செய் என்னை நடத்தி செல்லுவி. சிவந்த சமுத்திரத்தை நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகள் எந்தன் வாழ்வு மலரும். நல்ல தேவனின் வல்ல வார்த்தைகள் எந்தன் வாழ்வு மலரும். எந்தன் தேவனே எந்தன் பரிகார மாணவர் புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவை. கமான் கூப்பிடுங்களா தேவனே. புதிய கிருபைகள் அனுதினமும் மறுபடியும் சொல்லுங்கம்மா. எந்த தேவனே பரிகாரோ புதிய கிருபைகள் அனுதினமும் அன்பராம் இயேசுவே அன்பின எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களா என்னாலுமே பாடி பரமனை ஸ்தோத்தரிப்பே. ஓ பாடியே பரமனை ஸ்தோத்தரிப்பே. அன்பராம் இயேசுவே அன்பின எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களா என்னாலுமே வான சேனைகள் சூழ எக்கால சத்தங்கள் மூல மேக மீதில் ஒரு நாள் மாசற்ற ஜோதியாக மகிமை ராஜனார் மணவாளன் வந்திடுவார். வான சேனைகள் சூழ எக்கால சத்தம் மூல மேக மீதில் ஒரு நாள் மாசற்ற ஜோதியாக மகிமை ராஜனார் மணவாளன் வந்திடுவார். ஆயத்தமாகிடுவேன் அன்பரை சந்தித்திட பரிசுத்த கூட்டத்தோடு. ஆயத்தமாகிடுவேன் அன்பரை சந்தித்திட பரிசுத்த கூட்டத்தோடு. அந்த நாள் சமீபமே இந்த இதயம் பூரிக்குதே. செல்வே அன்பரோடு
நான் வாழ்வே நிச்சயமா. சொல்லுங்களாரு. அந்த நாள் சமீபமே நீதாயம் பூரிக்குதே, செல்வே அன்பரோடு வாழ்வே நிச்சயமாய். எந்த தேவனே பரிகாரி வானவர், புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர். மறுச்சொல்ல. எந்த தேவனே பரிகாரம் வானவர், புதிய கிருபைகள் அனுதினமும் தருபவர். அன்பராம் இயேசுவே அன்பின எண்ணியே, அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களா என்னாலுமே பாடியே போற்றிடுவே. பரமனை எல்லாம் சொல்லுங்க. அன்பராம் இயேசுவே அன்பின எண்ணியே, அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களா பாடியே போற்றிடுவே. பரமனை ஸ்தோத்தரிப்பே. நான் பாடியே பரமனை ஸ்தோத்தரிப்பே. நல்ல கரங்களை தட்டி ஆமென் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் கர்த்தர் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் தயை உள்ளவர். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. அன்பராம் இயேசுவே அன்பின எண்ணியே, அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவே. பரமனை பாடியே போற்றிடுவே. பரமனை ஸ்தோத்தரிப்பே. பாடியே போற்றிடுவே. பரமனை ஸ்தோத்தரிப்பே. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய குமாரனை நமக்காய் தந்தருளி தமிழில் அந்த அன்பை விளங்க பண்ணினார். ஆதியாகமத்தில் படைக்கும் பொழுதே அந்த படைப்பே நம்ம மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு. நம்மளை படைச்சிட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு என்னப்பா சாப்பிட வேணும், நம்ம போய் கையை கட்டி கேட்டுக்கிட்டு நிற்கலாம் விடலை. நம்மளை படைப்பதற்கு முன்பாகவே நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத காலங்காலத்துக்கு ஏதோ ஒரு வருஷத்துக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகம் காலங்கள் வர வர எப்படி இருக்குமோ அதையெல்லாம் தேவையான இதெல்லாம் தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு. ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் எவ்வளவாய் நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 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 வர்றாரு. கடைசியாக இந்த மக்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது தெரியல. இப்போ தனக்கு உண்டான ஒரே குமாரனை தூக்கி நமக்காக கொடுத்துட்டார், போங்கடா அப்படின்னு சொல்லி அவராலே ஒட்டுமொத்த உலகம் மீட்கப்படும்படி கர்த்தர் செய்தார். கடைசியாக இவ்வளோதான், அதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். தேவன் நம்பி அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு பெரியது, அவர் இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது. அவருக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவர் நம்முடைய உன்னதமான தேவன். சொல்லுங்க, அவர் உன்னதமான தேவன். அவர் மிகவும் பெரியவர், நிகரே இல்லாதவர். அந்த நல்ல ஆண்டவரை நம்ம ஆராதிப்போம்.
நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. எல்லாம் கை வச்சு சொல்லுங்க. நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும், இரக்கம் செய்யும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின் இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. ஆயுள் என்னை அற்புதமாக்கின புகழும் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, ஜீவ அப்பமும் நீ, சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமை மேகமும் நீ. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமை மேகமும். கையை வச்சு சொல்லுங்க பாப்போம். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின் இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. ஆயுள் எஸ் லார்ட் எங்கள் இயேசுவே. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். மேலும் உயர்ந்தவரே. சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. முப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. முப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் முப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்லனா. கை சொல்ல மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் உடையவரே. மரண கூறினை ஒடித்து எழும்பின யூதராஜ
சிங்கமே பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் நீ உடையவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கி இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவாறே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவாறே. நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் அகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. சொல்லுங்களா? நிகரே இல்லா உம்மை போல எங்களை நேசிக்க யாரும். ஆயுள் முழுவதும் என்னை அற்புதமாக்கி இயேசுவையே எல்லா கணமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும். ஓ ஆயுள் என்னை அற்புதமாக்கி இயேசுவையே எல்லா செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. நல்ல கரங்களை தட்டி வானத்தையும் பூமியும் உடையவராய் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் என் ஜனத்தார் மேல் சபையார் மேல் இந்த கால வேளையில் இறங்கி வருவதாக என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக என்று உம்முடைய ஊழியக்காரனாய் நான் சொல்லுகிறேன். வானத்தையும் பூமியும் உடையவராய் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் என் ஜனத்துக்கு என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆமென் முத்துநகர் மேல் சமுத்திரத்தின் மேல் உண்டாயிருப்பதாக. விக்கிரத்தோன் எல்லா சாபங்களும் ஒழிவதாக. எல்லா மனுஷ இரத்தத்தை சிந்தின நமது சாபங்களால் எல்லாம் ஒழிவதாக. உன்னதமான கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் உண்டாயிருப்பதாக. எங்கள் பட்டணத்துக்கு உண்டாயிருப்பதாக. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்க ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவோட திருச்சபையில வியாதியோடு இருக்க என்று ஒருவரும் சொல்லுவதில்லை. இயேசுவின் நாமத்தில் எந்த வியாதியும் காய்ச்சல்கள் பலவீனங்கள் சுகர் எதுவும் ஜனத்தை பாதிக்க முடியாது. In the name of Jesus வியாதியை நான் கடிந்து கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அகன்று போவதாக. ஆயுள் முழுவதும் மாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. ஆய் நீரகா ஓ எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரே. உயரமும்
உன்னதமானவர். நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர். லார்ட், இந்த கால உலகம் எல்லாருடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கட்டும். எங்களுக்கு நீர் ஐஸ்வர்ய சமணராக இருக்கிறீர். உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குகிறது. சொல்லுங்க, கர்த்தாவே உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறது. சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். நல்ல கரங்களை தட்டி praise the Lord. We are Lama Shekara Balada. Amen.